ஐயனார் துணை சீரியல் அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான கதைக்களத்தை வந்துட்டு இங்கே பார்க்கலாம் மக்களே. இங்கே என்ன நடக்குதுன்னா, அதாவது சேரன் வந்துட்டு 3 பொண்ணுமே பார்த்து வச்சாங்க. எப்படியாவது வந்துட்டு நம்ம நிலா அவருக்கு திருமணம் பண்ணி வச்சிடணும். அந்த 2 பொண்ணு இல்லாட்டினா என்ன, கார்த்திகாவையாவது எப்படியாவது திருமணம் பண்ணி வச்சிடன்னு கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அண்டு இது குறித்து வந்துட்டு கவுத்தி விட்டுறாதம்மா, நம்ம கார்த்திகா கிட்டேயும் நிலா கோயிலில் பேசியிருந்தாங்க. இந்த டயத்துக்கு இந்த கோயிலுக்கு வந்துருமா உன்னை நம்பி தான் சேரன் காத்திருப்பார், கவுத்தி விட்டுறாதுன்னு. பட் இருந்தாலுமே அதாவது இவங்க வெளிவரும்போது கார்த்திகா அவங்க அம்மா வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க. நீ போயிட்டேன்னா என்ன மாரி நான் அப்புறம் வந்துட்டு உயிரை மாச்சிக்கிருவேன்னு சொன்னோன்னே பயந்துட்டாங்க. அப்படியே உட்காராங்கன்னு வைங்களேன். செல்ஃபோனையும் வாங்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி காத்திருந்து காலங்கள் போகுதுமாங்கிற மாதிரி வெயிட் பண்ணி நடையை வந்துட்டு சாத்துற சூழல் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏமாற்றமே சேரனுக்கு மிஞ்சுதுங்க. கஷ்டத்தை பூரா வெளிப்படுத்தாமல் அப்படியே கம்முன்னு நடையை கட்டுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம நிலாவும் நம்மனால தானே இந்த சூழல் இவருக்கு ஏற்பட்டிருக்குன்னு கண் கலங்குறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் நிலா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை நம்ம இப்படியே விடக்கூடாது. அதாவது சேரனை எப்படியாவது கார்த்திகாவோட சேர்த்து வச்சிடணும். கார்த்திகாவுக்கு என்னமோ அங்கே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே டைரெக்டாக வந்துட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். போகும்போது நல்ல வேலையாக அவங்க அம்மாவும் வந்துட்டு இந்த கல்யாண வேலைகளை வந்துட்டு வெளியே போகிறாங்க. அப்போ வந்துட்டு நிலா பார்த்துறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது கார்த்திகா கிட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சம்பவத்தை சொல்கிறாங்கன்னு வைங்களேன். சொன்னோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க. நீ சொன்னதுனால சேரன் மாமா வந்துட்டு மாப்பிள்ளை குளத்தில் எவ்வளோ நேரம் தாலியை வச்சுட்டு வெயிட் பண்ணான்னு தெரியுமா, அவரை ஏமாத்திட்டியம்மா, ரொம்ப கவலைப்பட்டு தான் போனார். உண்மையாக நிலா சொல்கிறீங்க, சேரன் மாமா எனக்காக வந்தாரா, அப்போ உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாரா, எனக்கு அது கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்தது. நான் தான் அவரை நேசிக்கிறேன், அவர் எந்த ஒரு ரியாக்டும் கொடுக்காதனால எனக்கு அவர் நம்மளை நேசிக்கிறாரா நேசிக்க மாட்டாரான்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது. இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா, மாப்பிள்ளை குளத்தில் அவர் தாலியை எடுத்துகிட்டு வந்து கோயிலில் இருந்தார்னா என்ன அவருக்கு பிடிச்சிருக்கு. இனிமேல் எங்கள் அம்மா அப்பாவோட எனக்கு வந்துட்டு சேரன் மாமா தான் உசுறு, வீட்டுக்கே வரேன், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்ல, இதையாவது வந்துட்டு செஞ்சிருவியா கார்த்திகா, உனக்காண்டி வெயிட் பண்ணி காத்திருக்காரு சேரன் மாமா அப்படின்னு சொன்னோன்னே டெஃபினட்டாக நான் வரேன்னு சொல்கிறாங்க. நைட்டுக்குள்ளே நான் வந்துடுறேன், எங்கள் அம்மா அப்பா வெளியே தான் போயிருக்காங்க, எப்படியாவது நான் வந்துடுறேன், பொன் குளத்தில் நான் வந்துடுறேன், மேலும் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். கார்த்திகாவும் அக்செப்ட் பண்ணுறாங்க. நிலா கிட்ட சொன்ன மாதிரியே கார்த்திகா வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த தருணம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வராங்க. ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் பிரச்சனை நடக்குதுங்க. நீ அவனை தேடி போனேன்னா நான் உயிரை மாச்சிக்கிருவேன்னு சொல்லியும் நீ தேடி போகிறேன்னா இனிமேல் உங்கள் அம்மா உயிரோடு பார்க்க முடியாதுன்னு சொல்ல, நீ உயிரோடு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நான் சேரன் மாமா தான் கட்டிக்கிருவேன்னு வெறுன்னு போகிறாங்க. ஒரு அறையிறாங்கன்னு வைங்களேன். அதாவது கார்த்தியாவை அறையிறாங்க. நீ வெளியே போக முடியாது, உனக்கு கல்யாண வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி கல்யாண வேலைகள் நடக்கும்போது ஒரு பொண்ணு வெளியே ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சால் உங்கள் அப்பா உயிரோடையே இருக்க மாட்டார், பார்த்துக்கன்னு வெளியே பூட்டுறாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சமையல் கத்தியை எடுத்து நான் கழுத்தை அறுத்துக்கிறவேன், என்னை வெளியே விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு பயம் கொடுத்துருது. அவங்க அத்தையும் இல்லை இந்த பொண்ணை விட்டுரு, இல்லாட்டினா விபரீத முடிவு எடுத்துரும், ஏன்னா வயசுக்குள்ளார அந்த மாதிரி விட்டுருமான்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு கதவை திறக்கிறாங்க. இவங்க விறுவிறுன்னு கார்த்திகா பார்த்திங்கன்னா சேரன் வீட்டுக்கு கிளம்புறாங்க.